715 பஸ் பத்தின டீடைல்ஸ் வேணும். வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு இந்த வீடியோல 5 தரமான கிரைம் த்ரில்லர் படத்தை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். இந்த 5 படங்கள்ல 4 படங்கள் தமிழ் படங்கள் தான், மீதி ஒன்று தெலுங்கு படம். அந்த தெலுங்கு படமும் தமிழ் டப்பிங்ல இருக்கு. நீங்க ஓடிடியில் போய் பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 5 படங்களும் யூடியூப்லயே இருக்கு. யூடியூப்ல என்ன பேர்ல இருக்கு. அதே மாதிரி இந்த 5 படங்களோட பிளாட் என்னன்றதை நான் சொல்றேன். எந்த பிளாட் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த படத்தோட கதையை நீங்க ஃபுல்லா பார்க்கணும்னா பார்த்துக்கோங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்டா பார்க்க போற படத்தோட பேரு த அக்காளி அப்படின்றது. இது ஒரு தமிழ் படம் தான். இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல, ஆனா இது ஒரு சூப்பரான படம்னு சொல்லலாம். இந்த படத்துல ஒரே ஒரு பிரச்சனை மட்டும் தான் எனக்கு பட்டது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாஸ்ட் பிரசன்ட் மாத்தி மாத்தி காட்டுவாங்க. நம்மளே என்னதான் நடக்குது அப்படின்ற மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாங்க. அது மட்டும் தான் எனக்கு இந்த படத்துல பிரச்சனையா பட்டது. அதை தாண்டி ஒரு வித்தியாசமான படம் பார்க்கணும், சூப்பர் கிரைம் த்ரில்லர் படம் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நம்ம பார்ப்போம். ஒரு இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் லேடி புதுசாக வராங்க. அந்த லேடி இருக்காங்கல்ல, வேற ஒரு இன்ஸ்பெக்டரை உட்கார வச்சு அவர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதாவது 7 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸை பற்றி தான் நிறைய விஷயங்களை இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க. அப்படி அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கும் போது நமக்குமே பாஸ்டில் என்ன நடந்தது அப்படின்றத காட்ட ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலாக மாந்திரீகம், பலி கொடுக்கறது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது பார்த்தீங்களா, அது சார்ந்து தான் இந்த படமே இருக்கும். அந்த மாதிரி ஒரு கேங் இருக்காங்க, பலி கொடுக்குறாங்க. அவங்க யாரெல்லாம் செலக்ட் பண்ணி பலி கொடுக்குறாங்க, அதே மாதிரி அந்த பலி கொடுக்குற கேங்கில் யாரெல்லாம் இருக்காங்க, எதுக்காக இந்த பலி கொடுக்குற வேலையெல்லாம் பண்றாங்க, இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு பார்த்தீங்களா. அந்த கேள்விகளுக்கான பதில் எல்லாமே இந்த படத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஒரு மிஸ்ஸிங் கேஸ்ல இருந்து தான் இந்த கதையை தொடங்குது. ஒரு பொண்ணு மர்மமான முறையில் காணாம போறாங்க. அவங்க காணாம போயிட்டாங்களா இல்ல யாராலையாவது கொல்லப்பட்டுட்டாங்களா, இந்த மாதிரி ஒரு கேள்வியோட தான் படத்தோட கதை ஆரம்பிக்கும். ஆனா போக போக இதுல நிறைய பேர் வருவாங்க, நிறைய சஸ்பென்ஸ் வரும், நிறைய கிரைம் வரும். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கதைலாம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. ஆனா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கதை கொஞ்சம் குழப்பமா இருக்கும். ஏன்னா பாஸ்ட் பிரசன்ட்ன்ற மாதிரி மாத்தி மாத்தி காமிச்சுக்கிட்டே இருப்பாங்க. அது மட்டும் தான் கொஞ்சம் கன்ஃபியூஷனை ஏற்படுத்தும். இந்த லிஸ்ட்ல நம்ம செகண்டா பார்க்க போற படத்தோட பேரு ராக்காதன் அப்படின்றது. இந்த படமும் உங்கள நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல, ஆனா இதுவும் ஒரு நல்ல படம்னு சொல்லலாம். இந்த படத்துல யார் தெரியுமா லீட் ரோல் பண்ணிருப்பாங்க? மான் கராத்தே படத்துல வந்து சிவகார்த்திகேயன் கூட கடைசியா ஒருத்தர் சண்டை போடுவார்ல, அதாவது படத்துல வில்லன் ரோல் பண்ணிருப்பார்ல, அவர் தான் இந்த படத்துல ஹீரோவா நடிச்சிருப்பாரு, இன்வெஸ்டிகேட்டிவ் ஆபீசரா நடிச்சிருப்பாரு. முதல்ல இந்த படத்தோட கதையை பத்தி நான் சொல்லிடுறேன். ஒரு மாடலிங் ஏஜென்சியை நமக்கு காட்டுறாங்க. அந்த ஏஜென்சில பாஸா ஒருத்தர் இருப்பாரு, ரியாஸ் கான் தான் அந்த ரோலை பண்ணிருப்பாரு. அந்த பாஸும் வேற ஒரு நபரும் அந்த இடத்துல இறந்து போன மாதிரி கிடக்குறாங்க. இந்த கேஸை இவர் விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு, அதாவது நம்ம ஹீரோ விசாரிக்க ஆரம்பிக்கிறாரு. இவங்க 2 பேரும் எப்படி இறந்து போயிருக்காங்க, இவங்க 2 பேரும் கொலை பண்ணது யாரு, அப்படி இல்லைன்னா இவங்க 2 பேரே மாத்தி மாத்தி சண்டை போட்டுக்கிட்டாங்களா அப்படின்ற மாதிரிலாம் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த விசாரணையில நிறைய உண்மைகள் வெளியே வருது. ஏன்னா மாடலிங் ஏஜென்சி இடத்துல தான் இந்த 2 கொலையும் நடந்திருக்கு. அதனால மாடலிங் ஏஜென்சில இருக்கிற எல்லா விஷயத்தை பத்தியும் விசாரிக்கிறாங்க. அப்படி விசாரிக்கும் போது தான் இவங்க மாடல் ஏஜென்சி நடத்தல, இதை வச்சு தப்பான விஷயங்கள் பண்ணிட்டு இருக்கிறதா நினைக்கிறாங்க. அதாவது இதை வச்சு ப்ராஸ்டியூஷன்லாம் பண்ணிட்டு இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. மாடல்ஸை தப்பா யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றதெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க. மாடலிங் ஏஜென்சியோட ஹெட்டா ரியாஸ் கான் இருப்பாரு, அவர் கொல்லப்பட்டிருப்பாரு. அவர் கூட வேற ஒருத்தர் இறந்து போயிருக்காருல, அவரை பத்தி இவங்க தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி தேடும் போது அவரோட பாஸ்ட பத்திலாம் தெரிய வருது. அவரோட ஃப்ரெண்டு ஒருத்தர் இந்த மாடலிங் ஏஜென்சிக்கு வேலை பார்க்கறதுக்காக வந்திருப்பாரு. ஸோ ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்கு வந்திருப்பாரு போல, அப்பதான் இந்த விஷயம் நடந்திருக்கு போல அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. உண்மையில அந்த இடத்துல என்னதான் நடந்தது, எதுக்காக இவங்க 2 பேர் இறந்து போனாங்க அப்படின்றத இந்த போலீஸ் விசாரிக்கிறாரு. விசாரிச்சவர் உண்மையை கண்டுபிடிச்சாரா இல்லையான்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். ரொம்பவே சூப்பரா கொண்டு போயிருப்பாங்க. இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம மூணாவதா பார்க்க போற படத்தோட பேரு லாக்கர் அப்படின்றது. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். பட்ஜெட் கம்மியா தான் இருக்கும், ஆனா அதை வச்சே சூப்பரா இந்த படத்தோட கதையை இவங்க ரெடி பண்ணிருப்பாங்க. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நம்ம பார்ப்போம். நம்ம ஹீரோவும் அவரோட ஃப்ரெண்டும் சேர்ந்த மாதிரி திருட்டு வேலை தான் பண்ணிட்டு இருப்பாங்க. ஒரு வாட்டி திருடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை வச்சு ஒரு மாசம் ஓட்டிடுவாங்க. அதுக்கப்புறம் திரும்பி திருடுவாங்க. அதை வச்சுதான் இவங்களோட லைஃபை இவங்க ஓட்டிட்டு இருக்காங்கன்றது நமக்கு தெரிய வருது. இந்த மாதிரி நிலைமையில நம்ம ஹீரோ இருக்காருல, ஒரு பொண்ணை பாக்குறாரு. அந்த பொண்ணை பிடிச்சிருது. போக போக அந்த பொண்ணுகிட்ட பழகலாம் ஆரம்பிக்கிறாரு. அந்த பொண்ணுகிட்ட நம்ம திருடன்றதை சொல்லாமா வேணாமான்ற மாதிரி இவருக்கு குழப்பமா இருக்கு. ஒரு ஸ்டேஜில் தான் ஒரு திருடன் அப்படின்றதெல்லாம் சொல்லிடுறாரு. அந்த பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது அந்த பொண்ணோட அப்பாவை சிலர் ஏமாத்திடுவாங்க, காசு எல்லாத்தையும் புடுங்கிருப்பாங்க. அவனை எப்படியாவது நம்ம பழி வாங்கணும் அப்படின்ற மாதிரி இந்த பொண்ணு யோசிச்சுட்டு இருக்காங்க. எனக்கு நீ ஹெல்ப் பண்ண முடியுமான்ற மாதிரி ஹீரோ கிட்ட கேட்குறாங்க. ஹீரோவும் பெருசா ஒரு திருட்டை பண்ணிட்டு நம்ம இதுக்கப்புறம் திருடவே வேணான்னு நினைக்கிறவரா இருப்பாரு. அதனால அவங்கிட்ட இருந்து நம்ம திருடிட்டா என்னன்ற மாதிரி யோசிக்கிறாரு. ஸோ இவரோட ஃப்ரெண்டு அதே மாதிரி இந்த பொண்ணு சேர்ந்த மாதிரி திருடுறதுக்கு பிளானை போடுறாங்க. அவன் பெரிய ஆளு, அவன் கிட்ட கையை வச்சு நம்ம திருடிட முடியுமா, மாட்டிக்கிட்டா என்ன பண்றது அப்படின்ற மாதிரிலாம் யோசிக்கிறாங்க. இவங்க கவனமா பிளானை போடுறாங்க.
பிளான் போட்டு அதை எக்ஸிக்யூட் கரெக்டாக பண்ணிட்டாங்களா இல்லையான்னு சொல்கிறது தான் இந்த படத்தோட கதையாக இருக்கும். ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த படத்தில் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணாத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். நான் ட்விஸ்ட் எதுவுமே ஸ்பாயில் பண்ணாமல் தான் இந்த கதையை சொல்லியிருக்கேன். ஆனால் இந்த படத்தில் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வரும். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன். இது வரைக்கும் பார்க்கலன்னா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்டில் நம்ம 4ஆவதா பார்க்க போகிற படத்தோட பேர் சிறகன் அப்படின்றது. இந்த படத்தில் நிறைய புது ஆளுங்க தான் நடிச்சிருப்பாங்க. அதே மாதிரி கார்த்திக் சுப்புராஜோட அப்பா இருக்கார் பார்த்தீங்களா, ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாரு. இது ஒரு அண்டர் ரேட்டட் கிரைம் த்ரில்லர் படம்னு சொல்லலாம். சிம்பிளாக இருக்கும், அதே சமயம் நல்லா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலன்னா யூடியூப்ல இருக்கு, கண்டிப்பாக இந்த படத்தை நீங்கள் பார்த்துருங்க. சரி, முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பற்றி பார்ப்போம். ஒரு ஜேர்னலிஸ்ட் லேடி இருக்காங்கல்ல, அவங்க வீட்டில் வீடியோ ரெடி பண்ணலான்ற மாதிரி செட்டப்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பன்னு பார்த்து யாரோ நுழையிறாங்க, அவங்களோட கதையை கொடூரமாக முடிக்கிறாங்க. கதையை முடிச்சது யாருன்றதை நமக்கு காட்டல. வேற ஒரு பக்கம் ஒரு பொலிட்டீஷியனை காட்டுறாங்க. அந்த பொலிட்டீஷியன் பையன் இருக்கான் பார்த்தீங்களா, 2-3 நாளாக மிஸ் ஆகுறான். அப்போ கொஞ்சம் பதட்டமாக இருக்காரு. பார்த்தா அந்த பொலிட்டீஷியனோட பையன் இருக்கான் பார்த்தீங்களா, கொல்லப்படுறான். அந்த விஷயத்தை தான் இந்த கஜராஜ் பார்த்துருப்பாரு. கார்த்திக் சுப்புராஜோட அப்பா பேரு கஜராஜ் அப்படின்றது. அவர் தான் இந்த விஷயத்தை பார்த்துருப்பாரு. ஸ்டார்டிங் ஒரு ஜேர்னலிஸ்ட் லேடி இறந்து போனதா சொன்னா பார்த்தீங்களா, அந்த கேஸை ஒரு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருப்பாரு. அவர் விசாரணை பண்ணிட்டு இருக்கும் போது தான் கஜராஜ் இருக்காருல, பதட்டமா ஓடி வந்து முன்னாடி நிக்கிறாரு. ஒரு கொலையை பார்த்துருப்பாரு. அதை பத்திலாம் இந்த போலீஸ் கிட்ட சொல்லிட்டாரு. ஏற்கனவே போலீஸ் ஒரு கேஸை பத்தி விசாரிச்சுட்டு இருக்காரு. அப்போ புதுசா ஒரு கேஸ் வேற வந்துருது. இந்த 2 கேஸுக்குள்ளேயும் சிமிலாரிட்டி இருக்கிறது இவர் புரிஞ்சுக்கிறாரு. உண்மையிலே இந்த 2 கேஸ்க்குள்ளேயும் என்ன சிமிலாரிட்டி இருக்கு, அந்த ஜேர்னலிஸ்ட் பொண்ணை கொலை பண்ணது யாரு, இந்த பொலிட்டீஷியன் பையனை கொலை பண்ணது யாரு, இந்த மாதிரி பயங்கரமா விசாரணை போயிட்டு இருக்கு. கடைசியில என்ன நடந்ததுன்னு சொல்றது தான் இந்த படத்தோட கதையா இருக்கும். நீங்க எதிர்பார்க்காத நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் இந்த கதையில வச்சிருப்பாங்க. இது வரைக்கும் பார்க்கலனா கண்டிப்பா ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிஸ்ட்ல நம்ம கடைசியா பார்க்க போற படத்தோட பேரு மிஸ்டர் செலிபிரிட்டி அப்படின்றது. இது ஒரு தெலுங்கு படம் தான். கம்ப்ளீட்டா தெலுங்கு படம்னு சொல்ல முடியாது, தெலுங்கு தமிழ் பைலிங்குவல் படம்னு சொல்லலாம். ஏன்னா வரலட்சுமி சரத்குமார், நாசர்லாம் முக்கியமான ரோல் பண்ணியிருப்பாங்க. சரி, அதெல்லாம் விட்டு தள்ளுங்க. இந்த படம் யூடியூப்லயே அவைலபிளா இருக்கு. முதல்ல இந்த படத்தோட பிளாட்டை பத்தி நான் சொல்றேன். லலிதான்ற ஒரு ஆக்டிவிஸ்ட் பொண்ணை நமக்கு காட்டுறாங்க. அதாவது பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா இவங்க போராட்டம்லாம் பண்ணுவாங்க. இந்த பொண்ணு லைஃப்ல ஒரு பிரச்சனை ஏற்படுது. அது என்னன்னா, பார்ட்டி முடிச்சுட்டு இந்த பொண்ணு வீட்டுக்கு வந்து படுக்கிறாங்க. அப்ப இவங்க கிட்ட யாரோ எல்லை மீறி நடந்த மாதிரி இவங்களுக்கு தோணுது. கனவுல என்கிட்ட யாரோ தப்பா நடந்துட்டாங்கன்ற மாதிரி தான் இவங்க முதல்ல நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலேயே இவங்களுக்கு காயம்லாம் ஏற்பட்டிருக்கு. என்ன காயம்லாம் ஏற்பட்டிருக்கு? அப்போ உண்மையிலேயே நம்ம கிட்ட யாரோ தப்பா நடந்திருக்காங்கன்ற மாதிரி இவங்க யோசிக்கிறாங்க. நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து இவங்க கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. உங்ககிட்ட எல்லை மீறி நடந்தவனோட முகம் உனக்கு ஞாபகம் இருக்கான்ற மாதிரி இவர் கேட்கிறாரு. எனக்கு ஞாபகம் இருக்குன்ற மாதிரி இவங்களும் அடையாளம் சொல்றாங்க. அது மூலியமா அந்த நபரை இந்த போலீஸ் பிடிச்சிடுறாரு. அதுதான் நம்ம ஹீரோவா இருக்கும். ஆனா நம்ம ஹீரோ இருக்கார்ல, இந்த லலிதா யாருன்னு எனக்கு தெரியாது, இவங்க கிட்ட நான்லாம் எல்லை மீறி நடக்கல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. இந்த பொண்ணு சொல்றது உண்மையா, இந்த பையன் சொல்றது உண்மையான்ற மாதிரி போலீஸே கன்ஃபியூஸ் ஆயிடுறாரு. இதுக்கப்புறம் இந்த கதையில என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்றது தான் மீதி கதை. நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. வரலட்சுமி சரத்குமார் ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் மாதிரி தான் இந்த படத்துல பண்ணியிருப்பாங்க. இந்த படத்துல சொல்ல வந்த மெசேஜ் நல்லா இருக்கும். இது வரைக்கும் இந்த படத்தை பார்க்கலனா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ கொஞ்சம் ரீசெண்டா தான் இந்த படம் வெளியே இருக்கு. நிறைய பேர் பார்த்திருக்க வாய்ப்பு இல்ல. பார்க்கணும்னு நினைக்கிறவங்க ஃபுல் படத்தை பாருங்க. இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 படங்களும் சூப்பரா இருக்கும். இந்த 5 படங்கள்ல ஏற்கனவே எந்தெந்த படங்களை நீங்க பார்த்திருக்கீங்க, அது உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. வீடியோவை பார்க்குற மற்றவங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். திரும்பி வேற ஒரு வீடியோல நம்ம மீட் பண்ணலாம்.